ஹரிச்சந்திரன் அழைத்து கேட்கிறார். அழைத்து கேட்கின்ற நேரத்தில் விஸ்வாமித்திர மாமுனிவரே, சரி, அரண்மனைக்கு வந்திருக்கீங்களே, விவரம் என்ன? உங்கள் விவரம் என்ன என்று சொல்லி என்று கேட்கிறார். ஆமாம்மா. எப்பா ஹரிச்சந்திரா, ஐயா சாமி, அரண்மனைக்கு வந்திருக்கேன்னு சொன்னா ஒரு விவரம் இருக்கு. என்ன விவரம்? உன்னிடத்துல ஒரு பொருள் தேவைப்படுகிறது. செங்கல் கணக்கு அதெல்லாம் வேண்டாம். கலசம் அவர் கழுத்துல விளையாட்டு கிடக்கான்னு பாரு. விஸ்வாமித்திரர் என்ன கேட்கிறார்? ஹரிச்சந்திரா, என்ன பொருள் கேட்டாலும் தருவியப்பா? நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு இந்த கூட்டத்துல யாரா வேணாலும் பாத்துட்டு போங்க. வேண்டாம், அதெல்லாம் எனக்கு சரி. 1000 யாகம் வளர்க்கணும்னு சொல்லி 999 யாகத்தை வளர்த்திருக்கிறேன். இப்ப யாகம் வளர்க்கறது உங்களுக்கு செங்கல் அது வேண்டாம், அது வளர்த்துட்டு போயிருப்பாங்க. 1000வது யாகம் சரி, ரொம்ப விமர்சனையாக வளர்க்கணும்னு ஆசைப்படுகிறேன். ரொம்ப கிராண்டா வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா. சரி, எதுக்காக? என்ன காரணம்? நாடும் நாட்டு மக்களும் சரி பகையை வெறுத்து ஒன்று கூடி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி, சரி, உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று சொல்லி, உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று சொல்லி, நாடு செழித்திட நல்ல மழை பொழிய வேண்டும் என்று சொல்லி, அந்த 1000வது யாகத்தை ரொம்ப அழகாக பண்ணணும்னு நினைச்சிருக்கிறேன். சரி ஐயா, இப்ப நான் அதற்கு என்ன பண்ணணும்? அந்த யாகத்தை வளர்ப்பதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உன்னிடத்திலிருந்து தேவைப்படுகிறதப்பா. இவ்வளவுதானே? மந்திரி சத்தியகீர்த்தி, அந்த 21 கஜானாவை திறந்து வச்சுக்கப்பா. இந்த விஸ்வாமித்திரருக்கு என்ன வேணுமோ அள்ளி கொடுங்க. கஜானா என்ன தெரியுமா? என்ன? டோலக்பூர்ல பாத்திருக்கீங்களா? டோலக்பூர்ல இந்திரவர்மன் அரண்மனையில நான் கஜானா கேள்விப்பட்டிருக்கேன். கஜானா எனக்கு என்னன்னு தெரியாதா? அது பார்க்கப்ப இந்திரவர்மன் கஜானா இருக்குன்னு தெரியும். தங்க பொருள் வைர பொருள் எல்லாம் வைக்கக்கூடிய இடம் தான் கஜானா. ஆமா, நம்ம பீரோல உடைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கஜானாவை உடைக்க முடியாது. திறந்து வைன்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் பார்த்தார். எப்பா ஹரிச்சந்திரா, நீ பொருள் தாரேங்கிற சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும். இப்ப எனக்கு பொருள் வேண்டாம். யாகத்தை ஏற்பாடு செய்வதற்கு எல்லாம் பண்ணிட்டு வரேன். அதற்கு அடுத்தபடியாக நான் உன்கிட்ட கேட்டிருந்த பொருள் எனக்கு நீ தந்தா போதும். இப்படியாக அந்த விஸ்வாமித்திரர் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பாடும் புலமை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி, பரிசளித்த செல்வ சீமாட்டி இந்த கட்டேரும் பெருமாள் சுவாமியுடைய ஆலயத்தின் நிர்வாகி ஐயனுடைய வாசலிலே, ஆமா, அவங்க சார்பாகப்பா நடக்கிறது. இவர்களுடைய சார்பாக சீரும் சிறப்புடனே அழகுடனே நடந்து கொண்டிருக்கும் கோவில் கூட முன்னாடி பூ மாலையை பொன் மாலையாக, மலர் மாலையை மாணிக்க மாலையாக, அது மட்டுமா அழகான பொன்னாடையும் அணிவித்து, பொன்னாடை அணிவித்து, ஆமா, பூ மாலைன்னு சொல்லி ஒரு இடத்துல முடிச்சுட்டார். இது எப்படி தெரியுமா? எப்படி? மஞ்சள் பூ, ரோஸ் பூ, கொத்தமல்லி, கதம்பம், மறிக்கொழுந்து தான், துளசி, மூக்கு தான் கெட்டு போச்சு நினைக்கிறேன். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஐயாவளி கோயில சாமியார் இந்த மாதிரி இருக்கு. எனக்கு இந்த வாசனை அப்படி ஆள இருக்கு. சரி, இவருடைய சார்பாக பாடும் புலமை ஆதரித்து இவர்கள் குடும்பம் குல கோத்திரங்களும் 650 ரூபாயை 650 கோடியாக பரிசளித்தவர்கள் குடும்பம் குல கோத்திரங்கள் பள்ளி வம்சங்கள் செய்து வரக்கூடிய தொழில்கள் மக்களோடு மக்களாக மருமக்காரும் மங்கல்யம் எப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும். கட்டேறு பெருமாளோட சென்ற இடங்கள் எல்லாம் பல சிறப்பு பெற்று, சென்ற இடங்கள் எல்லாம் ஐயனுடைய சிறப்பு பெற்று, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று, 16 செல்வங்களையும் பெற்று என்றென்றைக்கும் நீடூடி காலம் வாழ்க வளர்க என்று சொல்லி கட்டேரும் பெருமாள் சரி வாக்களித்தார். யாருக்கு? அக்காவுக்கு. அப்படி போடு. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஸ்வாமித்திரர் பார்த்தார். பாய் ஹரிச்சந்திரா, நீ உன்னுடைய பொருள் தாரேங்கிறது உண்மைதானே? நீ அதை டச் பண்ணாம பேசணும். ஹரிச்சந்திரா,
நீ பொருள் தாரேங்கிறது உண்மை. சரி. நான் எனக்கு தக்க சமயம் வரும்போது உன்னிடத்துல இந்த பொருளை கேட்டு வாரேன். சரி. நீ தாரேங்கிற சொன்ன வாக்குப்படி தந்தால் ஆகட்டும் ஐயா என்று சொல்லி அங்க இருந்து இப்படி வரும்போது திரும்பி பார்த்து யோசிக்கிறார். என்ன யோசிக்க? ஏ ஹரிச்சந்திரா, ஆ. மனதுக்குள்ள நினைக்கிறார், ஐயா. உன்னிடத்துல இத்தனை பொருட்கள் இருந்தால் தானே எனக்கு தர முடியும். சரி. அத்தனை பொருட்களையும் இல்லாமல் ஆக்கிவிட்டால் இந்த சொல்லி எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படியடா தருவாய்? உன்னிடத்தில் இவ்வளவு பொருட்கள் இருக்கிறது என்று சொல்லுது நல்ல விஷயம். ஆமா, உன்னிடத்தில் இவ்வளவு பொருள் இருந்தா தானே அந்த தானேன்னு போடுறது அப்ப எவ்வளவு ஒரு அலம்பாத பேச்சு. ஏம்னா அந்த விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கிறாரு? ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கணும்னா இதுதான் நமக்கு தக்க சமயம் என்று, பொய் சொல்ல வைக்கணும் என்று சொன்னா இதுதான் தக்க சமயம் என்று அத்தனை பொருட்களை தாரேன்னு சொல்லி இருக்கிறாரு. சரி. அப்போ அந்த பொருட்களை இல்லாமல் ஆக்கிவிட்டால் என்ன செய்ய முடியும்? ஆமா, இல்லாமல் ஆக்கிவிட்டால் நம்ம என்ன பொய் சொன்னதான அர்த்தம். சரி. என்று சொல்லி அந்த விஸ்வாமித்திரராகப்பட்டவர் அவர் கெண்டியில இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து வலது கையில் ஊற்றி மந்திரத்தை ஊற்றி மந்திரத்தை ஜெபித்து தெளித்தாராம். அப்படி தெளித்த உடனே வாய் திறந்து பேசுகின்ற உடனே வாயிலிருந்து பேசக்கூடிய பல விலங்குகளானது வந்து பிறந்தது. அதேங்கப்பா, வாயிலிருந்து பேசக்கூடிய. ஆமா, சரி. பிறந்த விலங்கு வாயிலிருந்து பேசுமா? முதல்ல விலங்கு வாயிலிருந்து பேச மாட்டான். யாருதான் சொன்னா விலங்கு வாயிலிருந்து பேச? ஏன்னா அவர் விஸ்வாமித்திர முனிவர் பாத்தீங்களா, எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அப்ப அந்த விலங்குகள் ஏன் நீங்களை பரவி செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது எப்படி விலங்குகள் இருக்கு வாய் திறந்து பேசுங்க. ஆமா, ஐயா பல விலங்குகிட்ட சொல்லுகிறாரு. அந்த அயோத்தி மாவட்டத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் திணைகுணத்திலே விளைத்திருக்கிறார்கள். அந்த நஞ்சைகளையும் முஞ்சைகளையும் அழித்து வர வேண்டும். இதுதான் உன்னுடைய பொறுப்பு. கோவிந்தா. அதான் சரி. அப்படி என்ற விலங்குகளை அனுப்பிய போது விலங்குகளும் அந்த விஸ்வாமித்திரருடைய வார்த்தை கேட்டு அயோத்திமா பட்டணத்தில் உள்ள எல்லா பயிர்களையும் நஞ்சைகளையும் புஞ்சைகளையும் நாசமாக்கி விட்டது. உடனே நாட்டு மக்கள் என்ன செய்ய ஏது செய்யணும் தெரியாமல் நைட்டு வந்து அழைச்சிட்டு போயிருக்கு. மறுநாள் பாக்குறாங்க பயிர் செய்து பலன் கிடைக்க வேண்டிய நேரத்திலே இந்த பயிர்கள் எல்லாம் பாழாக போய்விட்டதே என்று சொல்லி நாட்டு மக்கள் என்ன செய்ய ஏது செய்ய என்று தெரியாமல் நாளைக்கு அறுவடை இன்னைக்கு வயல்ல தீ பிடிச்சா எப்படி இருக்கும்? விவசாயம் போட்ட என்ன அடிச்சு அழுவோம். அப்படி இருக்கு நாட்டு மக்கள். நாட்டுக்கு ஒரு மக்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா யார்கிட்ட போவாங்க? மன்னனிடத்தில் செல்ல வேண்டும். ஆமா, மன்னனுக்கே ஒரு பிரச்சனை என்று சொன்னா ஆண்டவனிடத்தில் சொல்ல வேண்டும். அப்ப நாட்டு மக்கள் எல்லாம் அயோத்தி வேந்தனாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரன் இடத்திலே சென்று என்ன கேட்கிறா தெரியுமா? ஐயாவை மன்னவரே ஐயா மன்னாதி மன்னவரே, நாங்க அயோத்தியில் இருக்கணுமா இல்லை அடுத்த திசை போகணுமா? அடுத்த திசை போகணுமா? இந்த திசையில இருக்கணுமா நாங்கள் வேறு திசை போகணுமா என்று தெரியவில்லையே. மன்னா, பயிர்களை செய்து பலன் கிடைக்க வேண்டிய நேரத்திலே எல்லா பயிர்களும் இப்படி பாழாக போய்விட்டதே மன்னா. பொஞ்சாதி தாலியை வைத்து அடை வைத்து போட்ட விவசாயம் சரி பாலா போச்சு அப்படின்னு நாட்டு மன்னன் ஹரிச்சந்திரன் இடத்துல வந்து சொன்ன பொழுது ஹரிச்சந்திரனுக்கு என்ன செய்யணும் தெரியல. விலங்குகள் வந்து அழிச்சிருக்கு. சரி அப்பா மக்களே, உங்கள் விவசாயத்துல எவ்வளவு குறைபாடு ஏற்பட்டதோ அத்தனை பழங்களும் மந்திரி சத்தியகீர்த்தி உள்ள தள்ளுப்பா முதல்ல
எப்பா என் மந்திரி சத்தியகீர்த்தி, இந்த விவசாயிகளுக்கு எத்தனை பணங்கள் நஷ்டமானதோ அத்தனையும் அள்ளி கொடுப்பா சொந்த காசு அள்ளி கொடுக்க கவர்மெண்ட் தான் அள்ளி எரி அப்படின்னு சொல்லி மந்திரி சத்தியகீர்த்தி உத்தரவிட்டார். ஹரிச்சந்திரன் யோசிக்கிறார், நம்ம என்னதான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னா பயிர்களை அழித்தது என்னது? விலங்குகள். அப்ப விலங்குகளை அழித்தால் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லி அப்ப பார்த்தார் அந்த ஹரிச்சந்திர மன்னன் விலங்குகளை வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி அயோத்தி மாவட்டத்தில் மந்திரி தான் அழைத்து காவலாளி தான் அழைத்து வேட்டையாட வேண்டும் வேட்டையாட வேண்டும் வேட்டையாட சொல்லி விலங்குகள் மட்டும்தான் உடனே விலங்குகளை வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி காவலாளி மந்திரி சத்தியகீர்த்தியும் அழைத்துக் கொண்டு வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி காட்டுக்கு சென்று அந்த நஞ்சைகளையும் புஞ்சைகளையும் நாசமாக்கி அந்த விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி அன்று இரவோடு இரவாக ஒரு கூடாரம் அடித்து காவலாளி மந்திரி ஹரிச்சந்திரன் எங்க இருக்கிறார்? காட்டுக்குள்ளே வனவேட்டை ஆட்டி முடித்து விட்டு அந்த கூடாரம் அடித்து அதிலே இரவோடு இரவாக தங்கி இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து பௌர்ணமி. பௌர்ணமினா எப்படி இருக்கும்? நிலா வெளிச்சத்துல மந்திரி காவலாளிகள் எல்லாம் உறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹரிச்சந்திரனுக்கு தூக்கமே வரல. நிலா அவ்வளவு வெளிச்சமா கண்ணு கூசுற மாதிரி இருக்கிறது.